ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ வச்சு சிம்பிளாக ஈஸியாக வீட்லேயே எப்படி ஒரு ஸ்நாக்கை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் பொட்டேட்டோவை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பாக கட்டிங் பண்ணுறது எப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த மாதிரி கட் பண்ணி தான் இன்றைக்கி ஸ்நாக் பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய பொட்டேட்டோஸை செலக்ட் பண்ணி கடையிலேருந்து வாங்கும் போது வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த பர்டிகுலர் டிஷ்ஷுக்கு நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி நீளமாக தேவை. அதனால தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணுறது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். முதல்ல நம்ம இந்த பொட்டேட்டோஸை நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டு அதை பீல் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பொட்டேட்டோஸை நான் பீல் பண்ணுறேன். ஒன்று கிளாக் வைஸ் இல்லைனா ஆன்டி கிளாக் வைஸ் அப்படியே ரொட்டேட் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ எப்பயுமே டாப் அண்ட் பாட்டம் விட்டுட்டு மிடில் லேயரை எந்த ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி பொட்டேட்டோவாக இருந்தாலும் சரி பீல் பண்ணும்போது டாப்பும் பாட்டமும் க்ரிப் பண்ணிக்கிட்டு நம்ம கைக்குள்ளே வச்சு சின்னதாக ரொட்டேட் பண்ணிக்கிட்டு நம்ம பீல் பண்ணோம்னா நம்ம இந்த மாதிரி சைட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம பீல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இப்படி திருப்பி வச்சுக்கிட்டு அந்த பாட்டமையும் டாப்பையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை குட்டி குட்டியான ஸ்பாட்ஸ் இருக்கிற இடத்துல ஒரு 2-3 தடவை அதிகமாக பண்ணுறேன். அந்த ஸ்பாட்ஸும் சேர்ந்து பீல் ஆகிடும். ஃபஸ்ட்டு இது வாஷ் பண்ணிவிட்டு தான் பீல் பண்ணுறேன். இருந்தாலும் பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம வாஷ் பண்ணணும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் பீல் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி பீல் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொட்டேட்டோஸை நல்லா உரிச்சாச்சு. இது மேலே இருக்க மாய்ஸ்சரை நம்ம எடுக்கணுனாலுமே ஒரு அழகாக டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணிக்கலாம். பீல் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை வாஷ் பண்ண சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி நான் இப்போ வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். நல்லா க்ளீனாக வெள்ளை வெள்ளையர்னு அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பொட்டேட்டோஸை எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு அந்த சைட்ஸை தான் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவேன். இது பாருங்கள், அந்த மாய்ஸ்சரை ரிமூவ் பண்ணுறதுக்கு டிஷ்யூ வச்சு நான் டச் பண்ணி எடுக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் யூஸ் கிடையாது. க்ரிப்பாக நமக்கு பொட்டேட்டோஸை பிடிச்சிக்கிறதுக்காக கட் பண்ணும்போது அது வலுவழுப்பாக இருக்கும், வழுக்கிட்டு போயிடும். அதுக்காக நான் இது மாதிரி டச் பண்ணி எடுத்துக்கிறேன். இது தேவையில்லை. நீங்கள் நார்மலாகவே க்ரிப்பாக பிடிப்பீங்கன்னா அது பண்ணாமல் கூட ஸ்ட்ரெயிட்டாக கூட கட் பண்ணலாம். ஸோ அதை ஃப்ளாட்டாக வச்சுட்டு நம்மளோட டாப்பு அண்ட் பாட்டம் அண்ட் ஆல் த 4 சைட்ஸ் நம்ம இதை கட் பண்ணிவிட்டு அது ஒரு கியூபாய்டல் ஷேப்பில் கொண்டு வரணும். ஸோ பாருங்கள், இப்போ ஃப்ளாட்டாக கட் பண்ணிட்டேன். டாப்பும் பாட்டமும் எப்படி அழகாக நிற்கிது பாருங்கள். நம்ம ஃப்ளாட்டாக கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சைட்ஸையும் நான் சொன்ன மாதிரி அதே மாதிரி ஃப்ளாட்டாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொண்டு வரணும். இது ஏற்கனவே நம்ம சேனலில் இதோட கட்டிங் வீடியோவை நம்ம ஒன்று போட்டிருக்கோம். பட் ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணும்போது நீங்கள் கேட்கலாம், இந்த மாதிரி நிறைய பொட்டேட்டோஸ் வேஸ்ட்டாக போகுது, அது என்ன பண்ணுவீங்கன்னு. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம 2 வீடியோஸ் பண்ணுறோம். அதனால் இதில் வேஸ்ட் ஆகிற அந்த பொட்டேட்டோஸை நான் கண்டிப்பாக அதுக்கு யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ நமக்கு ஒரு கியூபாய்டல் ஷேப் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோஸும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் வேஸ்ட் ஆகாது. நம்ம கண்டிப்பாக இது வீட்டில் வேறு ஏதாவது நம்ம பொரியல் பண்ணாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொட்டேட்டோ ரெசிபி பண்ணாலோ அதுக்கு கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் அதே மாதிரி இன்னொரு டிஷ் பண்ணுறேன் இன்றைக்கி. அது நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டிப்பாக காட்ட போகிறோம். ஸோ நல்லா பாருங்கள், அழகாக பாக்ஸ் மாதிரி கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரியே இப்போ இந்த
4 பொட்டேட்டோஸையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். அதோட சைட்ஸ்லேருந்து பாருங்கள், அது எடுத்தது தனியாக ஒரு பொரியலே பண்ணலாம் போல இருக்குது, அந்தளவுக்கு வந்துருச்சு. ஸோ இதை நான் சொன்ன மாதிரி இன்னொரு ரெசிபி பண்ண போகிறேன். அந்த 4 குட்டி பொட்டேட்டோஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், அது கூட இப்போ நான் அதை எடுத்து பாக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் அதை வச்சு இன்னொரு ரெசிபி பண்ணுறேன். அதுவும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது தான். பட் இது கம்ப்ளீட்டாக நம்ம இப்போ பண்ணுற டிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரமாக ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். அது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டீப் ஃப்ரை மாதிரி பண்ணுவோம். அதை அடுத்த கிளிப்பில் நீங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்ப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கெபாப் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிட்டேன். கெபாப் ஸ்டிக்ஸ் இல்லாதவங்க ஒரு 2-3 டூத் பிக்கை ஒன்றா ரப்பர் பேண்ட் பண்ணி கூட எடுத்துக்கோங்க. நமக்கு கண்டிப்பாக இந்த ஒரு திக்னஸ்க்கு ஒரு பொருள் தேவை. இல்லை 2 கரண்டி கூட நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது நம்மளோட கத்தி வந்து ஃபுல்லாகவே அந்த பொட்டேட்டோ கட் பண்ணிவிட்டு கீழே போய் நமக்கு ரீச் ஆகக்கூடாது. அதை ஃபுல் கட் பண்ணாமல் பாதியிலே கொஞ்சம் நிற்கணும் ஏரில். அதுக்காக தான் ஒரு சப்போர்ட்காக நம்ம 2 சைடுமே வச்சுக்கிறோம். நான் காமிக்கிறேன் பாருங்கள், காமிக்கும் போது உங்களுக்கு புரியும். இந்த ஆங்கிள் உங்களுக்கு சரியாக தெரியாது, இந்த பக்கம் ஆங்கிள் மாற்றி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இப்படி கட் பண்ணும்போது நமக்கு ஃபுல்லாக போகாமல் அந்த பொட்டேட்டோ ஹாஃப் வே த்ரூவில் நமக்கு 80% கட் ஆனோடனே மிச்சம் அந்த ஒரு 15% நமக்கு கட் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் அது. இப்போது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அந்த க்யூபோட எட்ஜோட ஆங்கிளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக பேரலாக நம்ம வந்து ஃபுல்லாக கட் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக உங்களால் எவ்வளோ மெலிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ மெலிசாக கட் பண்ணுறீங்களோ அத்தனை லேயர்ஸ் வரும். பார்க்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏற்கனவே இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம், கட்டிங் வீடியோ. அது பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், அதோட லிங்க் நான் கொடுக்குறேன். நானே இது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால தான் ஃபஸ்ட்டு இது வந்து நான் பண்ணும்போது ரொம்பவே பெருசாக நான் மெலிஸ் இல்லாமல் கட் பண்ணிட்டேன். அதனால் அது கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்தது. மற்றதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன். அதில் நான் பண்ண கடைசி பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக நான் பொறுமையாக தான் கட் பண்ணுறேன். ஸோ டுவர்ட்ஸ் தி எண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கிரிப் கிடைக்காதனால நான் அப்படியே திருப்பிக்கிறேன். ஸோ இது மாதிரி பொறுமையாக கட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம அப்படியே திருப்பிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த எட்ஜோட பேரலாக நான் கட் பண்ணியிருப்போம். இதை இப்போ அப்படியே திருப்பிட்டு லைட்டாக கொஞ்சம் டில்ட் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஆங்கிள்லேருந்து நீங்கள் கட் பண்ணணும் சைட்வேஸில். நான் அதுக்கேற்ற மாதிரி பொட்டேட்டோவை திருப்பிக்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு கிராஸாக வச்சுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். அந்த சைடு கட் பண்ணும்போது அதோட எட்ஜுக்கு பேரலாகவே பண்ணோம். இது ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஸ்லாண்டிங்காக நான் கட் பண்ணுறேன். இந்த பக்கம் கட் பண்ணும்போது நம்ம ஃபுல்லாக கட் ஆகாமல் நம்ம வந்து கொஞ்சம் வந்து அந்த 80% ஸ்டாப் ஆகணும். அதனால் அந்த குச்சியை நான் அப்படியே வச்சுருக்கேன், கெபாப் ஸ்டிக்ஸு. இது பார்த்திங்கன்னா நான் அந்த சைடு கட் பண்ணதை விடவே ரொம்பவே மொத்தமாக கட் பண்ணிட்டேன் ஒரு அர்ஜென்சியில். அதனால தான் சொன்னேன் ஃபஸ்ட்டு நான் பண்ணது ரொம்ப ஒரு மொக்கையாக போயிடுச்சுன்னு. மிச்ச பொட்டேட்டோஸில் நான் போக போக பிக்கப் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப நாள் லட்சியமாக கட் பண்ணி. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு உஷாராகிக்கோங்க. பண்ணும்போதே ஃபஸ்ட் டைமே கரெக்டாக பண்ணிக்கோங்க. நான் பொறுமையாக பண்ணி மெலிஸாக கட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா இந்த கட்டிங்க்கு மட்டும் தான் டைமே ஆகும், ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ஒரு சைடு கட் பண்ணுறதுனால பொட்டேட்டோ கொஞ்சம் ஸ்டேபிளாகவே இருக்காது. அதனால் 2வது சைடு கட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையாக நம்ம கட் பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம பிரிக்கும் போது நமக்கு கொஞ்சம் லேயர்ஸாக வரும். ஸோ இது நான் வந்து கொஞ்சம் மொத்தமாக கட் பண்ணதுனால இது கொஞ்சம் இந்த மாதிரி வந்துருச்சு. இது இன்னும் மெலிசாக பண்ணால் நல்லா வரும். இது பாருங்கள், உடஞ்சிருச்சு. ஸோ நான் மிச்ச பொட்டேட்டோஸாக கொஞ்சம் உஷாராக கட் பண்ணிட்டேன், உடைக்காமல். ஸோ இந்த கடைசியாக கட் பண்ண பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா அழகாக பாருங்கள், செம்ம லென்த்தாக இருக்குது. ஏன்னா அது நல்லாவே ஒரு திக்னஸ் கம்மியாக நான் தின்னாக கட் பண்ணியிருந்தேன். 4 பொட்டேட்டோஸுமே அதே மாதிரி கட் பண்ணியாச்சு. நான் 2ஆக உடஞ்ச பொட்டேட்டோவும் வச்சுருக்கேன், அதை எதுவுமே வேஸ்ட் பண்ண மாட்டேன்.
ஸோ இதான் நான் கடைசியாக கட் பண்ண பொட்டேட்டோ. எத்தனை லேயர் இருக்குது பாருங்கள். நல்லா பொறுமையாக கட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக ஒரு டிசைன் வரும். நம்ம ரோட் சைடெலாம் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ சாப்பிட்ருப்பீங்க. வீட்லேயே நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்களும் சாப்பிட முடியும். ஒரு நல்ல ஹெல்த்தியான ஹோம்மேட் ஸ்நாக்காக இருக்கும். அது பொட்டேட்டோஸை ஃப்ரை பண்ணால் அதுவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அதே மாதிரி ஷேப்போடு கட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பசங்கள்லாம். ஸோ கடாயை வச்சுக்கிட்டேன். அதில் வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா ஹீட் ஆகட்டும். நமக்கு குட்டி குட்டி பபுள்ஸ்லாம் வரும் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. குட்டி குட்டியாக பபுள்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பொட்டேட்டோஸை ஆட் பண்ண வேண்டிய டைம்னு அர்த்தம். இது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்நாக்காக இருக்கும். பட் அதே சமயத்தில் ரொம்ப கிறிஸ்பியாலாம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அளவுக்கு இருக்காது. உங்களுக்கு ரொம்ப வந்து கிறிஸ்பியாக வேணும்னா நீங்கள் இதிலே வந்துட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாதிரி ஒரு கோட்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ பொறுமையாக ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். ஃபுல் ஹீட்டில் வச்சு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணும்போது நம்ம ஃப்ளேமை நல்லா மீடியம் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ண போகிறோம். நம்ம டீப் ஃப்ரை பண்ணல பாருங்கள். ஃபுல்லாக பொட்டேட்டோஸ் பொங்கலை. ஸோ நம்ம இது மாதிரி கொஞ்ச நேரம் ரொட்டேட் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 அழகாக ஃபோர்க் வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ ஒரு சைடு பாட்டமில் கொடுத்து அப்படியே பொறுமையாக திருப்புங்க. ஆயிலில் மட்டும் சமைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ நான் அழகாக திருப்பிட்டேன். அழகாக பார்த்தீங்கன்னா 2 ஃபோர்க் போதும். பிகினர்ஸ் கூட நீங்கள் ஆயிலில் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணலாம் எந்த பயமும் இல்லாமல். இந்த மாதிரி எல்லா சைட்ஸுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வெறும் பொட்டேட்டோவில் ஃப்ரை ஆகும்போதே நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இது ஜஸ்ட்டு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுட்டு சாஸு மயோனீஸ் ஒரு சாஸ் வச்சு நம்ம சாப்பிட போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். கட் பண்ணிட்டீங்கன்னா வீட்லேயே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணி பசங்களுக்கு கொடுங்க. அப்படியே பாருங்கள் நல்லா வெந்துட்டு வருது ப்ரௌனாக. பாருங்கள் ஜூமில் காட்டுறோம். திரும்ப ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் நமக்கு எல்லா சைட்ஸ்லையுமே வந்துருச்சுன்னா நம்மளோட ஸ்நாக் ரெடி ஆச்சுன்னு அர்த்தம். இதையும் அழகாக பார்த்தீங்கன்னா 2 கரண்டி யூஸ் பண்ணி அழகாக எடுக்கலாம். நான் ஃபோர்க்கும் கரண்டி வச்சு எடுக்கிறேன் பாருங்கள். மேலே அப்படி வச்சு அழுத்தி பிடிச்ச மாதிரி ஒரு ஷேக் பண்ணுங்கள். அதில் இருக்க ஆயிலெலாம் நம்ம கீழே விழுறதுக்காக. இதுவும் அதே மாதிரி எடுத்துட்டேன். இதே மாதிரி மிச்சம் 2 பொட்டேட்டோஸுமே ஃப்ரை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஷ்ஷு ரெடி ஆகிடுச்சு. ஈஸியாகவே பொட்டேட்டோவை மட்டும் வச்சு ஒரு ஸ்நாக்கை நம்ம பண்ணிட்டோம். பிளேட்டிங் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நம்ம பண்ண வேண்டியது இப்போ டாப்பிங் தான். இதுக்கு டாப்பிங்கை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பெரி பெரி மசாலா ஆட் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக பெப்பரோ இல்லை மிளகாய் தூளோ கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு சால்ட் அண்ட் பெப்பர் கூட போதுமானது. நான் பெரி பெரி மசாலா இருக்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன். வீட்டில் இருக்க பொருள்னு சொல்லிவிட்டு பெரி பெரி மசாலா சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. ஸோ இல்லைனாலுமே மிளகாய் தூளும் உப்பும் போதும். இல்லைன்னா மிளகுத்தூளும் பெப்பரும் அண்ட் சால்ட்டுமே போதுமானது. இது கூட நம்ம சைடு பார்த்திங்கன்னா மயோனீஸ் அண்ட் கெச்சப் 2மே வச்சு சாப்பிட்லாம். அட்டகாசமாக இருந்தது. நாங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணி இந்த ஈவினிங் ஸ்நாக்கை நாங்கள் சாப்பிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் ஈவினிங்கை என்ஜாய் பண்ணோம். நீங்களும் உங்கள் வீட்டில் பொட்டேட்டோஸ் இருந்ததுன்னா, அதுவும் நீளமாக இருந்ததுன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்கை பண்ணி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இன்னொரு பொட்டேட்டோ ஸ்நாக் நான் சொன்னேன் இல்லையா, அந்த வீடியோவும் இதுக்கப்புறமாவே நம்ம சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிடுவோம். ஏன்னா 2மே நான் ஒரே நல்லா தான் செஞ்சேன்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்ப்ரிங் ஃப்ரைடு பொட்டேட்டோ ரெடி ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நான் சால்ட்டையும் சேர்க்குறேன். பெரிய பெரிய மசாலா சேர்த்ததோடு இல்லாமல் சால்ட்டு சேர்க்குறேன். நான் சொன்ன மாதிரியே மயோனீஸும் கெச்சப்பும் இது கூட நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதை வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பைப்பிங் பேக் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். நம்ம கேக் மேலே க்ரீம் போடுவோம் இல்லையா பைப்பிங்கில், அதே மாதிரி அந்த டிப்பை ஒரு சின்ன கவரில் இன்க்ளூட் பண்ணிவிட்டு அதில் க்ரீமுக்கு பதிலாக மயோனீஸை 2 ஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணேன். அதை வச்சு அழகாக இந்த மாதிரி நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களோட டிஷ் வந்து பார்க்க ரொம்ப ஹைஃபையாக இன்ட்ரெஸ்டிங்காக மாறிடும். ஸோ இந்த பேக் பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டிப்லேருந்து எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ஒன்றும் இல்லை, மருதாணி போடுற மாதிரி தான். அழகாக ஒரு 2-3 ஸ்பூன் மயோனீஸை ஒரு குட்டி பேப்பரில் ஆட் பண்ணிவிட்டு அது ஒரு டிப்பை கட் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு உள்ளே அந்த பைப்பிங் இதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி அழகாக பாருங்கள் பேஸ்ட் மாதிரி வருது. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ நான் மயோனீஸை நான் பிழிஞ்ச மாதிரி கெச்சப்பையும் எங்கள் அம்மா வந்து பிழிஞ்சாங்க. ஸோ அவங்க அந்த பைப்பிங் இதை ஆட் பண்ணாமல் ஜஸ்ட் இந்த ஹோலை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு அந்த கவரில் அதில் ஒரு ஸ்பூன் சாஸை ஊற்றிட்டு அதே மாதிரி மேலே அழகாக பிழிஞ்சிட்டாங்க. ஸோ சின்ன ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி இருந்தால் கூட போதும், அதில் கூட இது பண்ண முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்பைசி கிறிஸ்பி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே சீக்கிரமாக முடிச்சிட்டோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி அசத்துங்க. பாய்.